வணக்கம். நான் சைதி மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இப்போ என்னன்னா, இன்னாண்டெல்லாம் ஒரே மழை. திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லாம் ஒரே மழை. இப்போ எனக்கு மழை போதும், அண்ணாண்ட போயிடுன்னா போமா, மழை இல்லாத ஊருக்கு போனா போமா, நம்மளே சொன்னதை கேட்க மாட்டோம், இயற்கை எங்கே அத்தை கேட்க போகுது என்ன? அப்போ முதல்ல அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கோயிலாண்ட ஒருத்தர் சாமி கும்பிட்டாராம். அவர் என்ன சொன்னாரா, விவசாயி. அவர் என்ன சொன்னாராம், சாமி நான் இதெல்லாம் போட்டிருக்கிறேன், விதை போட்டிருக்கிறேன், எனக்கு நல்லா மழை பெய்யணும், நீ தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு அவர் போட்டாராம். அவர் பின்னாடி இன்னொருத்தர் வந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், அவர் இன்னும் ஒரு தொழில் செய்கிறவர், எனக்கு ஞாபகம் இல்லை, வயசாயிடுச்சு. அவர் என்ன பண்ணாராம், அவர் தொழிலுக்கு மழை தேவையில்லை, சாமி எனக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும், அதை தொட்டு தயவுசெய்து மழை இல்லாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டாராம். கதை இன்னும் இருக்குது. நான் அத்தை சொல்லலை, இல்லை ஆளுக்கு ஒன்று ஒன்று கேட்டால் அந்த சாமி என்னதான் செய்யும் சொல்லுங்க. இப்போ என்னன்னா, முதல்ல பூமி குடிக்கிறது தண்ணி வேணும். பூமி நல்லா தண்ணி உறிஞ்சணும். எல்லாம் பில்டிங் ஆயிடுச்சு, எல்லாம் தார் ரோடு ஆயிடுச்சு, தெருவெல்லாம் இந்த இது என்னவோ கல்லாக வச்சுருக்குறாங்க, எல்லாம் இதாகிடுச்சு. இப்போ என்னன்னா, எல்லாருமே எல்லாருமே கொய்யா தண்ணி தான் குடிக்கிறோம். ஆறு வீட்லேயும் கிணறுலாம் இல்லை, கிணறுலாம் இல்லை. இப்போ நல்ல வசதியாக தான் இருக்குது. பைப்பை திறந்தோம், குளித்தோம், தண்ணி வீட்டுக்கே தண்ணி வருது, எல்லாங்காட்டிக்கு கேனில் வாங்கிக்கிறோம், எல்லாம் வசதியாக தான் இருக்குது. இப்போ என்னன்னா, நாங்கள் இந்த மழை பற்றி சொல்லணுன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நான் சின்ன பொண்ணாக இருக்க சொல்ல, நாங்கள் எங்கே இருந்தோன்னு கேட்டிங்கன்னா, சைதாப்பேட்டையில் மேற்கு ஜோன்ஸ் ரோடு இது பார்த்தீங்களா, மேற்கு ஜோன்ஸ் ரோடு. அதில் பள்ளம்னு ஒரு ஏரியா, அதுக்கு பேரே பள்ளம். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது பேர் சேகர் நகர், ராஜாம்பாத்தேர். 10 வயசில் இருந்தது எப்படி ஞாபகம் இருக்குது பாருங்கள். அப்போ அந்த ஏரியாவே பள்ளமா. நீங்கள் சேகர் நகர் ராஜாம்பாத்தேரில் இருக்கிறவங்களா இருந்தாக்கா எனக்கு சொல்லுங்கள், இப்போ உங்கள் ஏரியா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா, மேற்கு அந்த ஜோன்ஸ் ரோடில் வெஸ்ட் ஜோன்ஸ் ரோடு அது இப்படி போகுதுனாக்கா, அந்த ராஜாம்பல் தெரு இப்படி போகும், அப்படியே போகும், இப்படி பள்ளமாக போகும். ஒரு தபா மழை பெஞ்சு, இந்த வருஷம் பெய்கிற மழை தான், அது பெஞ்சு என்ன ஆச்சு, ஏரியாவே மூழ்கிடுச்சு. எல்லாம் மூழ்கின உடனே என்ன பண்ணாங்க, எல்லாரும் ரோட்டுக்கு வந்துட்டோம். ரோட்டுக்கு வந்தது எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன் பாருங்கள். ரோட்டுக்கு வந்துட்டோம் எல்லாரும். ரோட்டுக்கு வந்துடுறதுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாத்தையும் இப்போ விட்டுட்டு ரோட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்தான் பொழைச்சின்னு, நல்லா பணக்காரனாக இருந்தால் இப்போ ரோட்டுக்கு வந்துட்டான்னுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே ரோட்டுக்கு வந்துட்டோம். ஒரே ஒரு ஹோட்டல் இருந்தது அங்கே இட்லி தோசை வாங்கி தின்னுன்னு, சட்னியெல்லாம் பத்தாது, அப்பப்போ கடல மாவை கலக்கி அதை தாளித்து ஊற்றி கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, பாம்பே சட்னின்னு சொல்லிட்டு. நான் அப்போ போட்டெல்லாம் விட்டாங்களா என்னன்னு இது இல்லை, நினப்பு இல்லை. செம்மையாக ரோட்லேயே குந்திக்கின்னு, அப்பால நின்றுக்கின்னு, அப்பால குந்திக்கின்னு இப்படியே இருந்தோம். அப்பாலைக்கா என்ன ஆச்சுன்னு பார்த்தாக்கா, அந்த தண்ணியெலாம் வடிஞ்ச பிறகு வீட்டுக்கெல்லாம் போயிட்டோமா, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சு, சும்மா சின்ன குச்சில் தான், அது கூட வாடகை தான். சொந்த வீட்டை விட்டுட்டு சொந்த வீடு ஒன்று இருந்தது, அது ஒரு இதில் அப்படியே போயிடுச்சு. அப்போல்லாம் அந்த வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி
இருந்தோன்னு வைங்களேன். இப்போ என்னன்னா அது பள்ளத்தில் தண்ணி ரொம்பிடுச்சு. அப்போனாக்கா இனிமே இதுக்கு மேலே மழையே வந்தால் எப்போவாது அதில் அப்படி ஆகாத இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா ரோடு வரைக்கும் அந்த ஏரியாவை சமமாக வைக்கணும். என்ன சமமாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அம்மா மண் கொட்ட முடியாது. ஏரியா ஃபுல்லாக மண் கொட்டணுன்னா எங்கே போகிறது? என்ன பண்ணாங்க, இந்த ஊரில் எல்லா ஏரியாலையும் அள்ளின்னு போகிறாங்க எல்லாம் குப்பை. அத்தை கொண்டாந்து அந்த ரோட்டில் இருந்து கட்சி வரைக்கும் கொட்டிட்டாங்க. அந்த குப்பையை எடுத்துனது என்னது குப்பைன்னா என்ன? இப்போ நம்ம போடுறது தான் இது. அத்தை பிரித்து போடுங்கன்னு சொன்னால் நம்மளே கேட்கறதில்ல. இது என்னது மக்குற குப்பை, இது மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி பிரித்து போடுங்கன்னு சொன்னால் நம்மளே கேட்கறதில்ல. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எடுத்துன்னு போய் குப்பை தொட்டில் போட்டுறோம், இல்லைன்னா ரோட்டில்னா போட்டுறோம். என்ன நம்மளாம் ரொம்ப நியாயவாதிலாம் கிடையாது. நம்ம கையில் ஒன்றும் இது இல்லாமல் கரை இல்லாமல் இருந்தால் தான் இன்னொருத்தவங்களை நம்ம சொல்லணும். இப்போ என்னாச்சு, ஏரியா பூரா குப்பை, இன்னும் எச்சையெல்லாம் எல்லாம் என்னத்தை வெளியே போடுறோமோ எல்லாம் வீட்டு வாசலில் இருக்குது. பார்த்தா எங்கள் வீடு ரொம்ப கீழே இருக்கும். படி வரைக்கும் குப்பை. படியிலேருந்து காலை எடுத்த படி வரைக்கும் கரீட்டாக படி இப்படிக்குதுன்னா அது படி வரைக்குமே குப்பை. ஒரே நாத்தனா சொல்ல முடியாது. ஒரு நாள் குப்பை வீட்டில் இருந்தாலே அந்த நாத்தனார் சொல்லவே முடியாது. நான் சின்ன பொண்ணு தான், அப்போ கூட அது நாத்தம் அவ்வளோ நாத்தம். அதில் மீச்சுன்னு தான் அப்படியே வெளியே போகணும் வரணும். அப்படி இருக்க சொல்ல ஒரு 2ஆம் நாள் 3ஆம் நாள்லாம் புழு வர ஆரம்பிச்சிருச்சு வீட்டுள்ள. அது மக்குன தானே அது காஞ்சு இதாகும். மொத்தமாக கொண்டாந்து ஒரு போட்டாக்கா அது என்ன ஆகும்? பார்த்தா ஒரே புழு வர ஆரம்பிச்சிருச்சு வீட்டுள்ள. அதால் அதில் தண்ணி ஊற்றி தள்ளி விட்டுன்னு அந்த மாதிரி இருந்தது. வீட்டுள்ள சோறு துண்ண முடியல, நைட்டில் தூங்கிறதுக்கு முடியல, அந்த மாதிரி இருந்தது. அப்பாலைக்கா அது மக்குற வரைக்கும்லாம் ஆகாது கதைன்னு சொல்லிட்டு அப்பாலைக்கா நல்லா நிறைய குப்பையை போட்டாங்க. அப்பாலைக்கா அதுக்கு மேலே மண் போட்டாங்க. மண் போட்டு மூடினாங்க. அது வரைக்கும் தான் எனக்கு நினைவு இருக்குது. அதுக்கு மேலே அந்த மண் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அது ரோடாச்சா இல்லை எல்லாங்காட்டி அப்படியே மண் ரோடாகவே இருந்ததான்னு தெரியல எனக்கு. ஆனால் அதனால தான் சொன்னேன், அந்த சேகர் நகர் ராஜாம்பா தெருவில் இருக்கிறவங்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு இது எனக்கு சம்பவம் அந்த மாதிரி நினைவு இருந்தது. மழை பெஞ்சா வீட்டில் எல்லோரும் இருந்தால் என்ன பண்ணுவான், எதுனா ஒரு பட்டாணி வேர்க்கடலை இந்த மாதிரி எதுனா கடையில் வாங்கியிருந்து அப்படியே டீ வாங்கிற சொல்லி அந்த மழைக்கு ஒரு என்ஜாய். அந்த மழை பெய்யறதை பார்த்துனே ஒரு என்ஜாயாக ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு பட்டாணி தின்னுன்னு இதெல்லாம் மறக்க முடியாத நினப்பு எனக்கு. இப்போ நான் டிவி பார்த்துக்கின்னு மொபைலில் பார்த்துக்கின்னு வெளியில் மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா எதுவும் தெரியாத இருக்கிறது தான் இப்போ இந்த காலம். அவ்வளோதான். சரியா? என்னவோ தோணுச்சு சொன்னேன் அவங்களாண்ட. அப்போது எப்படி இருந்தது ஏரியா, அதில் என்ன செஞ்சாங்கோ, அத்தை மேடாக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க வச்சாங்கோ அத்தை சொன்னேன். அப்பாலைக்கா அந்த மழை பெய்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், இப்போ என்ன பண்ணுறோம் அத்தை சொன்னேன். அவ்வளோதான். இதில் பெருசாக விஷயம்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது நினப்புக்குதா அப்படின்னாக்கா அத்தை சொல்லுங்க. சரியா? யாருக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லை, எல்லாருக்கும்
அந்த ஒரு 10 வயசு ஞாபகம் நினப்பு இருக்கும்ல, அதை சொல்லுங்க. சரியா? நான் அப்பால வரேன். வணக்கம்.